மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2 நாளாக மழை அடிக்குது. எங்கள் ஊர்ல எல்லாம் சரியானபடி கரண்ட் எல்லாம் வர்றதில்ல. அதனால வண்டியிலேயே உட்காந்து வீடியோ விடுற மாதிரி ஒரு சூழ்நிலை. மன்னிக்கவும். அதாவது துரைமுருகன் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. திமுக மூத்த அரசியல்வாதின்னு நம்ம சொல்லலாம். பல கட்டங்கள் தாண்டி வந்தவர். நிறைய பேர் கலைஞரானாலும் சரி, எல்லாம் நிறைய பேர் தாண்டி வந்திருக்கிறாரு நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க. விஜய் அவர்கள் இந்த மாதிரி முதலமைச்சர் பார்த்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. அதாவது நிதி ஆயோக் கூட்டத்துக்கு இத்தனை நாள் போகல, ஆனா இப்போ போயிருக்கிறாரு. தன்னோட குடும்ப சூழ்நிலை ஏதோ ஒரு கஷ்டம் வந்திருக்கு, அதனாலதான் போயிருக்கிறாரோ, குடும்பத்திற்காக தான் போயிருக்கிறாரோ அப்படின்னு கேட்குறாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, யார் அவரு அப்படின்ற மாதிரி. டிவிகே விஜய் அப்படிங்கும்போது அவர் ஒரு பச்சா அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த இடத்துல நம்ம விஜய்க்கு நமக்கு 1008 கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட சில விஷயங்கள், அதாவது விஜய் என்ன இருந்தாலும் தனித்து ஒரு கட்சியை துவங்கி இருக்கிறாருன்னு தான் நான் பார்க்கணும். அவர் எப்படி பச்சா ஆயிடுவாருன்னு நம்ம இந்த இடத்துல. ஆனா இவங்க எல்லாம் இத்தனை வருஷமா இருந்து கூட இன்னும் திமுகவுக்கு அடிமையா தான் இருக்காங்கன்னு நம்ம பார்க்கப்படணும். நிறைய அவங்களுக்குன்னு ஒரு தனி அதிகாரம் இல்லை. என்ன பண்ணாலும் முதன்மை குடும்பத்தை தான் முன்னிறுத்தி பேச வேண்டிய கட்டாயம்னு பார்க்கப்படணும். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நிறைய விஷயங்கள், இதுக்கு முந்தி ஒரு அண்ணா அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் பெரியாருன்னு சொன்னாங்க. இப்ப நிறைய விஷயங்கள் நமக்கு இன்னைக்கு ஒரு திமுகவோட முன்னெடுப்பு பராசக்திங்கிற ஒரு படம் இப்போ சுதா கொங்கரா அவங்க வச்சு எடுக்கிறதா சில, அதாவது ஆகாஷ் பாஸ்கரன் அவங்க தயாரிக்கிற அப்படின்னு சொல்லி டைரக்டர் சுதா கொங்கரா அவங்க. அப்ப இந்த இடத்துல பராசக்திங்கிற படத்துல ஏதோ ஒரு அந்த பழைய பராசக்திக்கு கலைஞர் அவர்கள் வசனம் எழுதியிருக்கிறாரு. அதுல பிரபலமானவர்னு நம்ம பார்க்கணும். இப்போ 2026 எலெக்ஷன்ல இவங்க நிறைய இந்தி திணிப்பு அது இதுன்னு அந்த காலகட்டத்துல போராடினது எல்லாத்த முன் வச்சு இனி ஒரு இனிமே அடுத்த தலைமுறை பேசுறது கருணாநிதியாக தான் இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு முன்னெடுப்பு தான் இந்த பராசக்திங்கிற படமாங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு வரும். இல்லைன்னா இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ நிறைய விஷயங்கள் பாருங்க, இங்க ஆகாஷ் பாஸ்கரன் ஆனாலும் சரி, சுதா கொங்கரா, இவங்க எல்லாம் இந்த மாதிரி கதை எடுக்க காரணம் என்னன்னு பார்க்கணும் இந்த இடத்துல. ஏன்னா திமுகவை முன்னிறுத்தி இவங்க படம் எடுக்கிறதுக்கு என்ன இந்த இடத்துல தேவைன்னு பார்க்கணும். ஏன்னா சோசியலா ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு போகலாம், ஜென்ரலா மக்களுக்கான ஒரு படத்தை எடுத்துட்டு போகலாம். ஆனா இந்த இடத்துல இவங்க பர்டிகுலரா இந்த கருணாநிதி இந்த பராசக்தி பழைய படம் அத மாதிரி அது எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த இடத்துல முழுசா இந்த திமுகவுக்கு தான் இந்த படமே அப்படின்ற மாதிரி தெள்ள தெளிவா நம்ம பார்க்கலாம். அடுத்ததா நிறைய இன்னைக்கு நம்மளோட ஆளுங்கட்சி ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தானா எதுவுமே அரசாங்க ஊழியர்கள் யாரும் தவறு செய்ய மாட்டாங்கன்னு பார்க்கப்படணும். ஆனா இப்ப சிவகங்கை மாவட்டத்துல மல்லாக்கோட்டையில் உள்ள ஒரு இடத்துல கல்குவாரியில ஒரு 6 பேர் இறந்திருக்காங்க. அப்ப அதாவது பாறை உருண்டு. அப்போ இந்த இடத்துல அது ஆய்வுக்காக என்ன ஏதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி கல்குவாரி எல்லாம் ஆய்வு பண்ணும்போது அது 8 மாசத்துக்கு முன்னாடி அது ரத்தா இருக்குன்னு ஒரு விஷயம். லைசன்ஸ் ரத்தா இருக்கு, மீறியும் ஓடி இருக்குன்னு நம்ம பார்க்கப்படணும். அப்போ இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு, இப்போ ஒரு அரசியல்வாதிங்க இன்னைக்கு எல்லாமே ஷூட்டிங்ன்னு இருக்காங்க. இன்னும் ஆளுங்கட்சி ஆனாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, எதுவுமே ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு முன்னெடுப்பு இல்லைன்னு தான் பார்க்கப்படணும். அப்போ இவங்களே இப்படி இருக்கும்போது அப்போ இந்த மாதிரி அரசு ஊழியர்கள் தவறு செய்யறதுல என்ன ஆச்சரிய விஷயமா இருக்கும்? இவங்க ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கண்டிப்போட இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் வராதுன்னு தான் நம்ம பார்க்கப்படணும். ஆனா இதுக்கெல்லாம் நம்ம யார் பொறுப்புன்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல வரும். இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம கடந்து போயிட்டே இருக்குமே ஒழியா இதெல்லாம் யாரு கேட்கறாங்க? இதுக்காக எதிர்கட்சிகளா இருந்தாலும் கேட்கதான் முடியும். இருந்தாலும் கூட அவங்களுக்கு நிவாரணம் ஓகே. ஆனா இருந்தாலும் 8 மாசமா அது ஒரு தடைப்பட்டிருக்கு, லைசன்ஸ் கேன்சல் ஆயிருக்கு. ஆனா மீறியும் நடத்துறாங்கும் போது அப்ப இதெல்லாம் ஏன் கண்காணிக்கலைங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப எல்லாம் நம்ம நினைக்கலாம், ஒரு சாதாரண இப்ப அரசுல நம்ம வீட்டுல ஒரு மாசம் கரண்ட் பில் கட்டலைன்னா அடுத்த மாசம் ஒரு 15 நாளைக்கு கட்டலைனாலே அதுக்கப்புறம் டக்குன்னு அத்தனை வீடுகள் இருக்கும், சரியா நம்ம வீடு யார் கட்டலைன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய வண்டி லைசன்ஸ் என்ன ஏதாவது ஒரு மாட்டலைனால் கூட வண்டி எவ்வளவு ஒரு ஆக்கப்பூர்வமான அரசு அதுலதான் முன்முறமா வேலை காட்டிட்டு இருக்காங்களே ஒழிய இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இதுல யாரு நிர்வகிக்கிறாங்க, இது யாரு அரசாங்க, அதாவது
அரசியல்வாதிங்க தலையிடுறாங்களா இல்லை என்ன ஏது எதுவுமே பார்க்கப்படுறதில்ல. அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து என்னன்னா ஒரே கேள்வி இங்க அதுதான். அரசாங்க ஊழியர்கள் வந்து அந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமா இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது இதை மட்டும் ஏன் கவனிக்கிறது இல்ல? அப்ப இதுல வந்து நிர்வாகம் யாரு யாரு தலையிடுறாங்க? நிறைய கேள்விகள் இங்க வரும். இதெல்லாம் யாரோட சப்போர்ட்டால நடக்குது? இதெல்லாம் தெள்ள தெளிவா தெரிந்தாலும் கூட இங்க எல்லாம் அதை கடந்துதான் நம்ம போறோமே ஒழிய இதற்கு எந்த ஒரு முடிவு இல்லைன்னு தான். இந்த மாதிரி ஒரு உயிரிழப்பு நடந்தாலும் கூட அதெல்லாம் கடந்துதான் நம்ம போறோங்களே ஒழிய இதை வந்து இதற்கான ஒரு தீர்வு என்னங்கிறது வந்து நம்ம கேள்விக்குறிதான். ஆனா மக்களிடையே ஒரு பெரிய கேள்வி எல்லாம் இருந்துட்டு இருக்கு சில விஷயங்கள். அதான் முதல்வர் அவர்கள் ஏன் டெல்லிக்கு போனாரு, ஏன் பிரதமரை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து மக்கள் மத்தியில பரவலா பேசிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து அமலாக்கத்துறைக்கு இடைக்கால ஈடிக்கு வந்து தடை கொடுத்திருந்தாங்க நீதிமன்றத்துல. அப்போ சில விஷயங்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அதாவது இடைக்கால தடை வந்து அதாவது டாஸ்மாக்ல இருக்கிறவங்க சார்ந்தவங்களோ அங்க வேலை செய்யறவங்களோ அவங்களுக்கு தான் தடையே ஒழிய மற்றவங்களுக்கு இல்லைன்ற மாதிரி தான். மற்றவங்களுக்கு வந்து வரவேற்கப்படுகிறதுன்ற மாதிரி தான் இன்னைக்கு கருத்துக்கள் உலாவது. யாருன்னா யாரு இந்த ஆகாஷ் பாஸ்கரன், இதே மாதிரி ரத்தீஷ் யாரு, விக்ரம் ஜூஜு யாரு, இவங்களெல்லாம் யாரு என்னன்னு கண்டிப்பா ஏதாவது விசாரணை பண்ணலாதானே அப்படிங்கிற ஒரு கருத்துக்கள் இங்க வந்துட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் வந்து உதயநிதி கிட்ட இதே ஒரு கேள்வி கேட்கறாங்க. இந்த மாதிரி அமலாக்கத்துறைக்கு வந்து பயந்துதான் நீங்க வந்து டெல்லி முதல்வரை சந்திக்க போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிதி ஆயோக் கூட்டக்கு போகல, ஆனா இப்ப போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது முதல்வர் அவர்கள் நாங்க யாருக்குமே பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயம் இல்லை ஈடிக்கும் பயம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல ஒரு கேள்விகள் வருது. இப்ப யாருக்குமே பயம் இல்லைங்கிறப்போ நம்ம ரத்தீஷ் அவர்கள் எங்க, அந்த ஆகாஷ் பாஸ்கர் எங்க, ஏன் ஒளியணும், நிறைய கேள்விகள் இங்க வருதில்ல. அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஈடி வர்றாங்க, இன்னைக்கு வந்து அவன் மடியில கனம் இல்லைன்னா பதில் கொடுக்கலாதுன்ற ஒரு கேள்வி. ஆனா இந்த இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து சூக்ஷ்மமா நிறைய இருக்குன்னு தான் பார்க்கப்படணும். ஏன்னா இவங்களுடைய எல்லாமே பினாமியா தான் சில செயல்படுறதா நமக்கு செய்திகள் வருது. ஆனா இவங்களுக்கு டைரக்டா எதுவுமே டைரக்டா எதுவுமே பார்க்கப்படலை. இவங்களால ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குங்கிற ஒரு சந்தேகம் வந்து இருக்கு. ஆனா அது கடைசி ஃபைனலா தான் தெரிய வரும்ன்றது ஒட்டுமொத்தவோட கருத்து தான். ஏன்னா முதல்வர் குடும்பத்தை நோக்கி தான் இந்த இடி ரைடுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த இடத்துல வந்து என்ன கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னா மக்கள் மத்தியில் இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறைய விஷயத்த தொடர்ந்து குரல் கொடுத்துட்டே இருக்கிறார். நம்ம எல்லாருமே கவனிக்கிறோம். இந்த மாதிரி யார் அந்த தம்பிக்கு இனி வந்து எந்த தொந்தரவு இல்லை, கண்டிப்பா ஈடி உள்ள வந்துருவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்கன்ற மாதிரி தான் கருத்துக்கள் எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து நிறைய மறைமுகமா சில விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு வந்து கனிமொழி அவர்கள் ஏன் டெல்லியில அமித்ஷா அவர்களை சந்திக்கணும், ராஜ்நாத் அவர்களை சந்திக்கணும், நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திக்கணும், சில கேள்விகள் எல்லாமே இங்க வந்து புரியாத புதிரா இருக்குன்னு தான் ஏதோ ஒரு காய் நகர்த்துறாங்க. அது என்ன ஏதுன்னு 2026 தெரியலன்னு தான் நான் பார்க்க முடியும்.